வாரத்தில் ஒரு நாள் இந்த மருந்து தலைக்கு ஊற்றுனதும் ஊற்றி விட்டுட்டோம்னா கசகசா வந்து சூட்டை குறைக்கும். ஏலக்காய் விதை வயிற்றில் புண்ணு வர விடாது. வேப்பங்கொழுந்து கிருமியை இல்லாமல் ஆக்கும். ஓமம் ஜீரணமாகும். சுக்கு ஜீரணமாகும். பெருங்காயமும் ஜீரணமாகும். நல்லா ஓமம் 6 மாதத்த குழந்தைக்குன்னா இவ்வளவு போடணும். இதே 1 வயசு 1.5 வயசுன்னா இது 2 கைப்பிடி இது 2 பிடி போடணும். 1 வயசு குழந்தைக்குன்னா இது மட்டும் வேப்பங்கொழுந்து போட்டால் போதும். 3 வயசு 4 வயசுன்னா இது எல்லாம் சேர்த்து போடணும் வேப்பங்கொழுந்து. ஏலக்காய் விதை 1 வயசு குழந்தைன்னா ஒரு ஏலக்காய் விதை போட்டால் போதும். அதுக்கு மேலேன்னா அதுக்கு 2 வயசு 2.5 வயசுன்னா ஒரு 2 ஏலக்காய் விதை போடணும். பெருங்காயத்தூள் இப்போ என் பேரனுக்கு 1.5 வயசு ஆகுது. நான் இவ்வளவு போட்டிருக்கேன். இதே 3 வயசு 4 வயசுனா இதில் 2 மடங்கு போடணும். கசகசா என் பேரனுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. இவ்வளவு போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே வயசு அதிகமாக இருந்தால் நல்லா இவ்வளவு போடலாம். சுக்கு இவ்வளவு தான் போட்டிருக்கேன். இதே 2 வயசு 3 வயசுன்னா இவ்வளவு போடணும். இவ்வளோ போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்நியை சுட வச்சு ஆற வச்சு நல்லா தட்டி கிரே பாட்டில் இப்போ ஊற்றக்கூடாதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அது வந்து இதை ஊற்றுனா நல்லா செரிமானம். 1.5 வயசு பிள்ளைன்னா ஒரு 1.5 சங்கு ஊற்றணும். 2 வயசு 3 வயசுன்னா ஒரு 2 சங்கு 2.5 சங்கு ஊற்றணும். இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா பிள்ளை நல்லா தூங்கும். நல்லாவும் இருக்கும். சளி வெளியேறிடும்.